இன்டர்வியூ வேற டைம் ஆச்சு, சீக்கிரமா போ. ஒரு நிமிஷம், அங்க பாரு யாருக்கும் அடிபட்டு இருக்கு. ஐயோ பிரசாந்த், சீக்கிரம் ஆட்டோ கூட்டிட்டு வாடா, ரத்தம் நிறைய வந்துட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். மலர், உனக்கு என்ன பைத்தியமா? இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா நம்மளால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படி ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு, நீ என்னடானா இன்டர்வியூக்கு போகணும்னு பேசிட்டு இருக்க? அவர் என்ன உன் சொந்தக்காரரா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன். மத்தவங்களுக்கு அக்கறை உனக்கு எதுக்கு? ஒருத்தர் ரோட்ல இப்படி அடிபட்டு இருக்கும் போது எப்படிடா விட்டு போக மனசு வரும்? நீ வேணா இன்டர்வியூக்கு போ, நான் வரல. நான் இவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். இங்க பாரு, நீ வேணா சமூக சேவை பண்ணு. யாரோ ஒருத்தருக்காகலாம் என்னால இன்டர்வியூ மிஸ் பண்ண முடியாது. அங்கிள் அங்கிள், அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ஆட்டோ அங்கிள், உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே உங்களை வீட்டுல விட்டுறேன். ரொம்ப நன்றிமா. என்னை கரெக்டத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகலாம். என் நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல. ரொம்ப நன்றிமா. ஐயோ அங்கிள், நன்றிலாம் ரொம்ப பெரிய வார்த்தை, அதெல்லாம் விடுங்க. நீங்க ஏன் இந்த வழியா தனியா போனீங்க? பக்கத்தில் தான் என் ஆஃபீஸ் இருக்கு, சும்மா தானே இருக்கோன்னு போனேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இன்டர்வியூக்கு போறியாமா? ஆமா அங்கிள், ஆனா இன்டர்வியூ நேரம் முடிஞ்சிருக்கும். பரவாயில்ல அங்கிள், நீங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, உங்களை வீட்டுல விட்டுறேன். என்னை மன்னிச்சிருமா. என்னால் தானேம்மா உன்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்புறேன். வாங்க. அப்பா அப்பா, என்னப்பா ஆச்சு? வாங்கப்பா, உட்காருங்கப்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு? சார், வெயில் தாங்காமல் அங்கிள் கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் இப்போ தான் போயிட்டு வந்தோம். டாக்டர் சீரியஸாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க. இவங்க மலை பிரகலாத் தம்பி என்னை காப்பாற்றினாங்க. என்னை காப்பாற்றி போய் இவங்களால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. ஐயோ சாரிங்க, வேலை தேடிட்டு இருந்தீங்களா? ஆமாம் சார், ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண கம்பெனியில் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதை அட்டன் பண்ண முடியலன்னு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதை விட ஒரு உயிரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு உயிருக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வேறு எதுவும் பெருசில்லை சார். சரி சார், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷங்க, நானும் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு இன்டர்வியூ போயிருந்தால் அந்த கம்பெனியில் என்ன சம்பளம் கொடுத்துருப்பாங்களோ அதை விட 10% நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அங்கிள், எல்லாமே உங்களால தான். ஒன்னாலதாம்மா. நல்லது செய்கிறவங்களுக்கு கடவுள் இயற்கையும் நல்லது மட்டும்தான் செய்வாங்க.